1857 புரட்சிக்கான காரணங்களில் சமய காரணங்களும் இருந்தன. இந்தியாவில் பைபிளையும் கிறிஸ்துவ சமயத்தினையும் பரப்பும் நோக்கத்துடன் பல கிறிஸ்துவ சமயம் பரப்பூழியர்கள் இந்தியாவிற்கு வந்தனர். அவர்கள் இங்கு சில நற்பணிகளும் ஈடுபட்டனர். அவர்கள் நவீன கல்வி முறையினையும் அச்சுக்கூடங்களையும் புகுத்தி இந்திய நூல்களை மொழிபெயர்த்தல், மருத்துவமனைகளை ஏற்படுத்துதல், அனாதை இல்லங்களை நிறுவுதல் போன்ற பல்வேறு மனிதாபமான செயல்களையும் மாற்றினர். அதே நேரத்தில் இந்து கடவுள்களையும் கண்மூடித்தனமான நம்பிக்கைகளையும் உருவ வழிபாட்டினையும் அவர்கள் சாடினர். சமய பரப்பூழியர்களின் விரிவாக்க செயல்கள் இந்துக்களிடையே ஒரு அச்சத்தினை உருவாக்கியது. இந்தியாவினை ஒரு கிறிஸ்துவ நாடாக மாற்றிட ஆங்கிலேயர்கள் கிறிஸ்துவ சமய பரப்பூழியர்களுக்கு அனைத்து உதவிகளையும் புரிந்திடுவதாக எண்ணி அவர்கள் அச்சம் கொண்டனர். 1856ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சமய இடர்பாடுகள் நீக்கச் சட்டம் இந்துக்களாய் இருந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மதம் மாறியவர்களும் தங்கள் மூதாதைகளின் சொத்தில் பங்கு கோரும் உரிமையும் வழங்கியது. அத்தகைய செயல்களால் இந்துக்களும் முஸ்லிம்களும் தங்களது சமயம் ஆபத்தில் இருப்பதாக எண்ணினர்.